இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல அமெரிக்கா சமீப காலமா ஈரானை மிரட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரான் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அட்டாக் மோடுக்கு போய் பல நாடுகள் மேலேயும் அதிரடி தாக்குதல் அப்படிங்கறத நடத்தி அமெரிக்காவே ஆடி போக வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈரான் எந்தெந்த இடத்து மேலையெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க, எதற்காக அந்த இடத்து மேலையெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது, ஈரான் நடத்தின தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்மதம், இந்த மாதிரி பல விஷயங்களையும் ரொம்பவே டீட்டெயில்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரான் அரசாங்கம் கடந்த ஒரு 2-3 நாட்களாவே பல நாடுகள் மேலையும் அதிரடி தாக்குதல் அப்படிங்கறத நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்திருந்த மாதிரி அமெரிக்கா ஹவுதிகள் மேல தாக்குதல் நடத்துனது மூலமா இந்த போர்ல இருந்த ஒரு பேலன்ஸை குலைச்சு அதான் அவங்க சைடுக்கு இந்த போரை இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டாங்க. அப்படி அமெரிக்கா சைடு இந்த போர் போயிடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் மற்றும் அதனை சார்ந்த நாடுகள் எல்லாம் தாக்குதல் நடத்துவாங்க, அந்த தாக்குதலை தீவிரப்படுத்துவாங்க அப்படிங்கறத போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். அதன் விளைவாக தான் ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பிறகு இப்ப ஈரானும் அவங்க நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் மேலையெல்லாம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனே எல்லாரும் கேட்கலாம், ஈரானுக்கு எதிராக அப்படி எந்த அமைப்பு செயல்படுது, ஈரான் தான் எல்லா நாடுகளுக்கும் எதிராக அந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலா நமக்கு ஈரான் ப்ராக்சி ஃபோர்ஸஸை பயன்படுத்துறது மட்டும்தான் தெரியும். ஆனா அமெரிக்காவும் இதே மாதிரி ப்ராக்சி ஃபோர்ஸஸை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. காரணம், அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அமெரிக்காவுமே பார்த்தீங்கன்னா ஈரானை சுற்றியுமே பல நாடுகள்லையும் இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத வச்சு ஈரான் மேலே இந்த தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராக்சி ஃபோர்ஸஸை வச்சு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் எக்காரணம் கொண்டும் இந்த போரில் பெரிய அளவுக்கு தலையிட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஈரானை ஒரு மிரட்டி பார்க்குற மாதிரி தான். அந்த மாதிரி மிரட்டி பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது நேரடியாக அமெரிக்கா போயிட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். அதுவே இந்த மாதிரி ப்ராக்சி ஃபோர்ஸஸை வச்சுக்கிட்டு அமெரிக்கா அட்டாக் பண்ணும் பொழுது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் ஈரானை ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ இதற்காக தான் இந்த மாதிரி ப்ராக்சி ஃபோர்ஸை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது. இது இன்னைக்கு நேரத்தில் பல வருடங்களாகவே ஈரான் மேலே இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு தான் வருது. சரிப்பா, இது எல்லாமே ஓகே. இப்போ எதுக்காக ஈரான் அரசாங்கம் இப்படி திடுதிப்புன்னு நம்ம பக்கத்து நாட்டு பங்காளி உட்பட பல நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் தான் காரணம். ஸோ முதல்ல இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸோட டெபுட்டி லீடர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அவர் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே ஈரானில் 2 இடத்துல குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. ஸோ நம்ம கூட இதை பற்றி அப்போவே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த குண்டுவெடிப்பில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர் இறந்து போயிட்டாங்க. ஈரான் அரசாங்கம் அப்பயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கா எங்களை மிரட்டி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி எங்கள் நாட்டு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, ஸோ இதுக்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா எங்களுக்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் இதில் இன்வால்வ்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அமெரிக்கா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாட்களுக்குள்ள ISIS அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லை, ஹவுதிகள் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதும் ஈரானுக்கு பிடிக்கல. இதெல்லாம் பத்தாதுன்னு போன வருஷத்துலேருந்தே ஈரான் மேலே இந்த மாதிரி தாக்குதல்களை அடிக்கடி அமெரிக்கா பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம பக்கத்து நாட்டு பங்காளி இருக்கிறார் இல்லையா பாக்கு, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் ப்ரொவின்ஸில் ஜெய்ஷ் உல் ஆதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்பை பல வருடங்களாக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் தான் ஸ்பான்சர் பண்ணி வளர்த்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஈரான் மேலே தாக்குதலும் நடத்துவாங்க. இந்த அமைப்புமே கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி, அதாவது ரொம்பவெல்லாம் இல்லைங்க, ஒரு மாதம் கூட இல்லை, கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தி அதில் கிட்டத்தட்ட 11 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஈரானில் இறந்து போயிருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு போன வருடம் தான் பார்த்தீங்கன்னா குர்திஷ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மேலே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரானை சுற்றி இருந்து எல்லா பக்கமும் தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல்கள் எல்லாமே தனித்தனியாக அந்தந்த இயக்கங்களால் நடத்தப்பட்டது. ஸோ இதற்கும் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்குமோ எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல்கள் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இஸ்ரேல், அதன் பிறகு அமெரிக்கா தான். ஸோ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இந்த இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய பார்வை.
ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பக்கத்து நாடான ஈராக்கில் பார்த்தீங்கன்னா எர்பில் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. ஸோ இந்த நகரத்தை குர்திஷ் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈராக் அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இந்த நகரம் இல்லை. ஸோ இந்த நகரத்தில் மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருப்பதாகவும் அங்கே இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு குர்திஷ் இயக்கம் மற்றும் இந்த ஜெய்ஷுல் ஆதல் இந்த மாதிரி இயக்கத்துக்கூட சேர்ந்து செயல்படுறதாகவும் ஈரான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த ஜெய்ஷுல் ஆதல் அப்படிங்கிற இயக்கத்துக்கும் குர்திஷ் இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இது எல்லாத்தையும் இஸ்ரேல் அரசாங்கம் தன்னுடைய மொசாட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலமாக ஈராக்கில் இருந்து இயக்குது அப்படிங்கிறது இதுவரைக்கும் பெருசாக ஆதாரத்தோட நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சமீபத்தில் ஹெசபுல்லா, ஹமாஸ் மற்றும் ஈரானை சேர்ந்த முக்கிய கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அமெரிக்கா ஹவுதிகள் மேலே தாக்குதல் நடத்தினதுன்னு சொல்லி இந்த பல விஷயங்களும் ஈரானை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருச்சு. ஸோ இந்த போர் எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை முதல்ல அட்டாக் பண்ணி காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் விளைவாக தான் கடந்த ஒரு 2 நாட்களாக தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குது. முதல்ல ஈரான் எங்கே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் நகரத்தில் இருக்கிற குர்திஷ் இயக்கத்தினுடைய நிலைகளை குறி வச்சு தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அதே எர்பில் நகரத்தில் தான் மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதாவும் ஈரான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலேயுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் கிட்ட அதை பற்றி கேட்டப்போ இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் எங்களுக்கு எதுவும் ஈரானில் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இருந்தால் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. இதில் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டது, எந்த அளவுக்கு டேமேஜ் எல்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஆனால் ஈராக் அரசாங்கத்தை இது பெரிய அளவுக்கு கொதிப்படைய வச்சிருக்குது. ஸோ எல்லாருமே கேட்கலாம், இந்த ஈராக் என்னப்பா ஈரான் கூடயும் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது, அமெரிக்கா கூடயும் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஈராக் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பல நாடுகளும் உள்ள பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈராக் மட்டும் இல்லை, சிரியாவிலையும் இதே கதை தான். ஸோ இந்த 2 நாடுகள்லையும் என்ன நடக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாங்கள் தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 2வது தாக்குதலை ஈரான் எங்கே நடத்துகிறாங்கன்னா சிரியா மேலே தான் நடத்துகிறாங்க. ISIS நிலைகளை குறி வச்சு நடத்தப்படுது. சரிப்பா, நீங்கள் இந்த குர்திஷ் இயக்கம், இந்த ஜெய்ஷுல் ஆதல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கூட ஒத்துக்கலாம். ISIS இயக்கத்துக்கும் அமெரிக்காவுக்குமே ஆகாது. இவங்க 2 பேரும் எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் இங்கே ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு விஷயம். இந்த ISIS தாக்குதல்ங்கிறது எதிர்பார்க்காம நடந்ததா, இல்லை எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் IS இயக்கமும் சேர்ந்து பண்ணாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். காரணம் என்னன்னா, IS இயக்கம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை ஈரானுக்குமே எதிரி தான். ஸோ IS இயக்கத்தை எதிர்த்து அங்கே பல நாடுகள் சிரியாக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்காங்க. எகைன் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 3வது தாக்குதல் எங்கே நடத்தப்படுதுன்னா நம்ம பக்கத்து நாட்டு பங்காளி மேலே தான் நடத்தப்படுது. அந்த பலுச்சிஸ்தான் ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய ஜெய்ஷுல் ஆதல் நிலைகள் மேலே தாக்குதல் நடத்துனதா ஈரான் அறிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம பக்கத்து நாடு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு இயக்கமும் இல்லை, நீங்கள் எங்களுடைய அப்பாவி மக்களை தான் கொண்டிருக்கீங்க, 2 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இன்னைக்கு காலையில் நம்ம பக்கத்து நாடும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுலையும் ஒரு மிகப்பெரிய விரிசல் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது இப்படியே நின்றுமா, இல்லை இந்த 2 நாடுகளுக்கு மத்தியிலையும் இனி தொடர் தாக்குதல்கள் அப்படிங்கிறது மாறி மாறி நடக்குமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்குது. காரணம் என்னன்னா, இந்த பலுச்சிஸ்தான் ப்ரொவின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சைடுலையுமே சில கிளர்ச்சி குழுக்கள் இருக்கிறாங்க. இந்த கிளர்ச்சி குழுக்கள் ஈரான் சைடு இருக்கிறவங்க நம்ம பக்கத்து நாடு மேலே தாக்குதல் நடத்துவாங்க, நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இதனால இந்த 2 நாட்டோட பார்டர்லையும் இப்போ ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவுது. அதுலேயும் குறிப்பாக ஈரான் நம்ம பக்கத்து நாட்டு மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிற சமயத்தை பாருங்களேன். கரெக்டாக நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுக்கு விசிட் பண்ணிட்டு திரும்ப இந்தியா வந்த பிறகு கரெக்டாக தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் இந்தியாவோட தலையீடு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அவர் ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸில் போயிட்டாரு, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்திய அரசாங்கம் சொல்கிறதுக்காகவெல்லாம் ஈரான் போயிட்டு தாக்குதல்லாம் நடத்த மாட்டாங்க. ஸோ இதை இந்திய அரசாங்கமே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதே சமயம் ஈரான் அரசாங்கத்துக்கு அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தாக்குதல் நடத்துறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி ஈரானுக்கும் சப்போர்ட் போட்டிருக்குது இந்தியா அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றபடி இதில் இந்தியாவுடைய தலையீடு அப்படிங்கிறது கிடையாது. இந்த விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்குமே பிரச்சனை தான், நம்ம பக்கத்து நாட்டுக்குமே பிரச்சனை தான். ஸோ இந்த 2 சைடுமே இவங்களை இந்த பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இயக்கங்களை எதிர்க்கிறதுக்காக கைகோர்த்து செயல்பட்ட காலங்கள் எல்லாமே உண்டு.
ஆனாலுமே கூட ஈரான் இந்த விஷயத்துல நம்ம பக்கத்து நாட்டுக்குமே பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஈவன் இப்ப தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது கூட பாத்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் நம்ம பக்கத்து நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை நடந்த சமயத்துல தான் இங்க தாக்குதலுமே நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இவங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க, எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு தாக்குதல் நடத்த முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.